Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. Be safe. Don't drink and drive. பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஹலோ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற சம்பவத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லிடலாம் அப்படின்ற நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள் சேனலுக்கு வரக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த நன்றிகள். நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள் சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோவும் பார்த்துருங்க. மறக்காமல் பெல் ஐகானை தட்டிடுங்க. உங்கள் லைஃப்பில் இதை மாதிரியான அமானுஷ்ய சம்பவங்கள் ஏதாச்சும் நடந்திருந்தா அதை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாய்ஸ் நோட்டான் மற்றும் மெசேஜ் நீங்கள் அனுப்பலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்குறேன், இந்த டிஸ்பிளேலையும் தெரியும். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்குள்ள சம்பவத்துக்குள்ளாடி நம்ம போயிடலாம். ஒரு கதை சொல்லிட்டேன் சார். அதுல உனக்கு கதை கேட்டு பழகிடுச்சு, எனக்கு கதை சொல்லியே பழகிடுச்சு. நான் கதை சொல்றேன், நீ கேளு. இந்த சம்பவம் நடக்கக்கூடிய இடங்க, அதாவது திருநெல்வேலி மாவட்டம், அதாவது இந்த இடத்துடைய பேர் நாங்குநேரி அப்படிங்கிற ஊர்ல தான் இந்த சம்பவம் நடந்திருக்குது. இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பியிருக்கிறது சபரி மற்றும் சம்பத் அப்படிங்கிறவங்க தான் இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பியிருக்கிறாங்க. ரெண்டு பேருமே நம்மளுடைய சேனலோட சப்ஸ்கிரைபர்கள் தான். இவங்களுடைய லைஃப்ல நடந்த ஒரு அதிபயங்கரமான சம்பவத்தை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். கிட்டத்தட்ட 2014 இந்த காலகட்டத்தில் தான் இந்த சம்பவம் உங்களுக்கு நடக்குது. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சபரி சம்பத் ரெண்டு பேரும் வேற வேற கிடையாதுங்க, இரட்டை சகோதரர்கள். அதாவது ஒட்டி பிறந்த இரட்டை சகோதரர்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி தனித்தனியாக தான் பிறந்திருக்கிறாங்க. ஆனால் ஒரே பிரசவத்தில் இரட்டை குழந்தைகளாக பிறந்த ரெண்டு பேருங்க. இவங்களுடைய லைஃப்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இவங்களுக்கு ஒரு 4 வயசு இருக்கும்போது இவங்க அம்மா தவறி போயிடுறாங்க. அதன் பிறகு அப்பா கிட்டத்தட்ட ஒரு 7 வயசு வரைக்கும் தான் இவங்க அப்பாவும் இருந்திருக்கிறாரு. அதன் பிறகு அம்மாவை நினைச்சு உருகியே அப்பாவும் இறந்து போயிட்டாரு. இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டு பேருமே வளர்க்கறதுக்கு ஆட்கள் யாரும் இல்லை அப்படிங்கிற ஒரு அநாத பிள்ளையா மாறுறாங்க. இவங்க இருந்ததெல்லாம் வாடகை வீட்டில், ரொம்பவே கஷ்டப்படக்கூடிய ஒரு ஃபேமிலி. அப்படி இருந்ததுனால என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க அம்மாவுடைய தம்பிங்க அவர் தான் இந்த நாங்குநேரியில் இருந்துட்டு இருக்கிறாங்க. இவங்க திருநெல்வேலி மாவட்டத்திலேருந்து நாங்குநேரிக்கு வந்துடுறாங்க. அதாவது நாங்குநேரிக்கு அவங்க மாமா வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்தா என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அத்தை, அதாவது மாமாவுடைய மனைவி இருக்கிறாங்க இல்லையா, பயங்கரமான கொடுமைக்காரிங்க. இந்த பசங்களை கண்டாலே அவங்களுக்கு பிடிக்காது, எரிஞ்சு விழுந்துகிட்டே இருப்பாங்க. அதனால அவங்க மாமா என்ன பண்றாருன்னா, அந்த சின்ன வயசா இருக்கக்கூடிய டைம்ல என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டுடைய மொட்டை மாடி, அதாவது அவங்களுக்கு ஒரு ஸ்டெப்பு வீடு தான், அந்த வீட்டில் மொட்டை மாடி இருக்கு இல்லையா, மொட்டை மாடியில் ஒரு ஓட்டு போட்ட ஒரு ரூமு, அதில் ஒரு கிச்சனு, அங்கே ஒரு பாத்ரூமு, ஒரு சின்ன ஹாலு அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஓட்டு போட்ட கட்டடத்தை கட்டி கொடுக்குறாரு. சரி, நம்மளுடைய மருமக பிள்ளை நல்ல மாதிரி வளரட்டும், நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பண்ணுறாங்க. ஆனால் இவங்க எல்லாமே தனிச்சு தான் பண்ணிக்கிடணும். அதாவது சாப்பாடுலேருந்து எல்லாமே அந்த சின்ன வயசுல அவங்களே பண்ணி அவங்களே சாப்பிட்டுக்கணும். ஆனால் மாமா என்ன பண்ணுவார்னா, அடிக்கடி அத்தைக்கு தெரியாமல் சில விஷயங்களை வாங்கி கொண்டு கொடுக்குறது, அவங்களுக்கு தேவையான பணம் ஹெல்ப் பண்ணுறது, அவங்கள படிக்க வைக்கிறது, இந்த மாதிரிலாம் பார்த்துட்டு இருந்திருக்கிறாங்க. அந்த டைமில் இவங்க அப்படி பார்த்துட்டு இருந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 2014 இவங்க காலேஜில் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கிறாங்க. ரெண்டு பேருமே ஒரே டிபார்ட்மெண்ட் எடுத்து படிச்சுட்டு இருக்கிறதுனால ஒரு சம்பவம் ஒன்று நடக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு ஒரு டூர் அந்த காலேஜில் பிளான் பண்ணி அனுப்புகிறாங்க. அப்படி அந்த டூருக்கு போகிறதுக்கு காசு வேணும். அதை மாமா கிட்ட சொல்கிறாங்க. மாமா கிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, போகாட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை மாமா, நாங்கள் எப்படியா சமாளிச்சுக்கிடுறோம், அதாவது நாங்கள் இங்கேயே இருந்துக்கிடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் மாமாவுக்கு அந்த மனசு கேட்கவே இல்லை. மாமா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சரி அந்த அத்தைக்கு தெரியாமல் கொஞ்சம் காசை கொடுத்து அனுப்பி வைக்கிறாங்க. அதே மாதிரி இவங்க டூருக்கும் போகிறாங்க. கிட்டத்தட்ட கோடைக்கானல், ஊட்டி, கடைசியாக மூணாருக்கு டூர் போகிறாங்க. அப்படி போகும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நள்ளிரவு, அதாவது ஒரு நைட்டு ஒரு பகல் அங்கே தங்கி தான் ஆகணும். அப்படி ஒரு நைட்டு தங்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி தங்கிட்டு இருக்கும்போது சம்பத் இருக்கிறார் இல்லையா, அதாவது சபரியுடைய சகோதரர் தான் சம்பத்து, சபரி சம்பத்து. இந்த சம்பத்துக்கு திடீர்னு ஒரு கனவு ஒன்று வருதுங்க. இந்த கனவு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அமுக்குவாணி பேய் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, நெஞ்சிக்கு மேலே ஏறி இருந்து கழுத்தெல்லாம் பிடிச்சி நெரிச்சு பயங்கரமாக தூக்கத்தில் நமக்கு அந்த மாதிரி ஒரு பிரச்சனை நிறைய பேர் அதை சந்திச்சிருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு பிரச்சனை அந்த இடத்துல வருது. பயங்கரமா நைட்டு இது பண்றாரு அவரு. அதாவது அந்த டீம்ல படுத்துருக்காங்க. ஒரு ரூம்ல 6 பேருக்கு இடம் கொடுத்துருக்காங்க. அந்த ரூமுக்குள்ளாடி இருக்கக்கூடிய மற்ற நபர்கள்லாம் பயப்படக்கூடிய அளவுக்கு சம்பத்து அலறுகாருங்க.
அப்படி அலறி எந்திக்கும் போது என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பக்கத்துல சபரி இருக்கிறாரு. சபரி கேட்கிறாரு, ஏன்டா இந்த மாதிரி கத்திக்கிட்டே எந்திரிச்ச, என்னடா நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இந்த மாதிரி எனக்கு மூச்சை யாரோ பிடிச்சி வச்சுட்டாங்க, அதாவது என்னுடைய நெஞ்சிக்க மேல யாரோ ஏறி உட்கார்ந்து பயங்கரமா அழுத்தம் கொடுத்தாங்க, என்னால தாங்க முடியல, நான் பயந்துட்டேன், என்னால மூச்சு விட முடியல, கையை தூக்க முடியல, காலை தூக்க முடியல அப்படின்னு சொல்றாங்க. அந்த நேரத்துக்கு அங்க இருக்கக்கூடியவங்க, சரிடா ஒன்றும் இல்லை பேசாம படு அப்படின்னு சொல்லி தண்ணீரை குடிக்க வச்சு அந்த இடத்துல இவரை படுக்கவும் வைக்கிறாங்க. இவரும் சாதாரணமாக அந்த மறுபடியும் படுத்துடுறாரு. ஆனால் அவருக்கு தூக்கமே வரல சம்பத்துக்கு. ஆனால் சபரி மற்ற நபர்கள் எல்லாருமே தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. மறுபடியும் கொஞ்ச நேரத்தில் அவருக்கும் கண் அசந்து தூக்கம் வருது. அதாவது சம்பத்துக்கு மறுபடியும் அதே பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. அதாவது அவருடைய நெஞ்சிக்க மேல யாரோ ஏறி உட்கார்ந்து அவருடைய கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறாங்க. மறுபடியும் அடிச்சு பிடிச்சி எந்திக்கிறாரு. ஐயோ ஐயோன்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு எந்திக்கிறாரு. இந்த தடவை அங்கே இருக்கக்கூடிய பசங்க படப்படான்னு எந்திரிச்சிடுறாங்க. எந்திரிச்சு ஏன்டா அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்கும்போது தான் விஷயத்த சொல்றாரு. மறுபடியும் எனக்கு அதான் நடந்துச்சு அப்படின்னு சொன்னோன்னே அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பையன் வந்து என்ன பண்றான் அப்படின்னா, டே உன்கிட்ட அப்பமே சொன்னேன், நீ அங்கே போகாதன்னு சொன்னேன், நீ தான் போன, அதனால தான் அது உன்னை பின்தொடர்ந்து வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றான் அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய பையன். எங்கடா போன, எப்படா போன அப்படின்னு சொல்லி சபரி கேட்கிறாருங்க. அப்பந்தான் ஒரு விஷயத்த சொல்றாரு. அதாவது சபரி வந்து வேற ஒரு சைடு நின்றுருக்காரு, இவங்க வந்து தனியா இந்த ஒரு சைடுல நின்றுருக்காங்க. அந்த நேரத்துல இவருக்கு வயிறு ப்ராப்ளம் ஆயிடுச்சு, அதாவது வயத்தை கலக்க ஆரம்பிச்சிடுச்சு. அதனால இவர் என்ன பண்ணிருக்காருன்னா, பக்கத்துல அதாவது இப்போ பேசிட்டு இருக்காருல ஒரு நண்பர், அந்த கூட்டத்துல இருக்கக்கூடியவர், அவரை கூப்பிட்டுட்டு பாத்ரூமுக்காக அங்க கொஞ்சம் தள்ளி போயிருக்கிறாங்க. கொஞ்சம் காட்டு பகுதி அந்த ஏரியா. அது மட்டும் இல்லாம இவங்க போய் ஒதுங்கக்கூடிய இடத்துல ஒரு சம்பவம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய கல்லறைகள் இருந்திருக்கு. அந்த கல்லறைக்கு பக்கத்துல தான் இவர் இருந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இந்த கூட போன நண்பர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, அட்டைகள் நிறைய இருக்கும். அதாவது இந்த ரத்தம் குடிக்கக்கூடிய அட்டைகள் அங்கே நிறைய உண்டு. அந்த மாதிரி அட்டைகள் கிடைக்காம பார்த்துக்கடா அப்படிங்கிற மாதிரி சொன்னதுனால தான் அவர் அந்த கல்லறை பக்கத்துல போய் ஒதுங்கி இருக்கிறாரு. அப்படி ஒதுங்கின சமயத்துல இவருக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மாதிரி உடம்பெல்லாம் வேர்க்க ஆரம்பிச்சிருக்குது. கொஞ்ச நேரத்துல பயங்கரமா வேர்த்து இருக்குது. ஏன்டா இந்த மாதிரி வேர்க்குது அப்படின்னு சொல்லி அந்த கூட போன நண்பர் கேட்டிருக்கிறாரு. இல்லடா திடீர்னு வேர்க்குதுடா அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. சரி வந்துரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஏன் அப்படின்னா, முதல்ல இவரு விளக்கமா சொல்லியிருக்கிறாரு, இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனா அவர் கேட்கல. ஏன்னா அந்த இடத்துல அதுதான் மறைவா இருக்குது, வேற வழி கிடையாது, அட்டைகள் கிடைக்காம இருக்கணும் இல்லையா, அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு அவரும் போயிட்டு வந்துடுறாருங்க. அதாவது இதுதான் அந்த இடத்துல அன்னைக்கு நடந்தது, அந்த மூணாறுல நடந்த சம்பவம். இந்த சம்பவத்துக்கு பிறகுதான் இந்த பிரச்சனை இவருக்கு ஸ்டார்ட் ஆயிருக்குது அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்றாரு. ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்னைக்கு ஒரு சிவன் கோயிலுக்கும் அவங்க போயிருக்கிறாங்க. அதாவது இந்த இதெல்லாம் முடிச்ச பிறகு மூணாறுல இருக்கக்கூடிய ஒரு சிவன் கோயிலுக்கும் போயிருக்கிறாங்க. அப்படி போன பிறகு எந்த வித்தியாசமும் அவருக்கு அந்த இடத்துல எல்லாம் தெரியலைங்க. சாமியெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கிறாங்க. அதன் பிறகு என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வந்து சாப்பிட்டு நன்றாக தூங்கி இருக்கிறாங்க. அதன் பிறகுதான் இந்த பிரச்சனை நடக்குது அப்படின்னு சொன்ன உடனே அந்த கூட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து கிறிஸ்டின் மதத்தை தழுவக்கூடியவருங்க. அவர் எப்பவுமே வந்து கையில வந்து பைபிள் வச்சிருப்பாரு. அவர் பைபிளை எடுத்துட்டு வந்து இவருடைய தலையில வச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் அந்த பைபிள்ல இருக்கக்கூடிய வசனங்களை உச்சரிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி உச்சரிச்சு கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் அவருடைய அந்த வசனங்களை சொல்லி முடிச்சு இவருடைய நெற்றியில குருசை போட்டு, இனி தூங்குடா ஒண்ணுமே வராது, அதே மாதிரி அந்த இடத்துல அவரும் தூங்குறாரு. இப்ப நன்றாக தூக்கம் வருது. அந்த பிரச்சனை அந்த இடத்துல சால்வ் ஆயிருதுங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு இவங்க வீடும் வந்து சேர்ந்துடுறாங்க. அப்படி வீட்டுக்கு வரும்போது ஒரு சின்ன சிக்கல் ஆகுது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க வந்து சேர்ந்துடுறாங்க. அந்த நேரத்துக்கு இவங்களுடைய அத்தை மற்றும் மாமா, அவங்களுக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க. இவங்க எல்லாருமே கல்யாணத்துக்காக கோயம்புத்தூர் போறாங்க. கிட்டத்தட்ட இவங்க வந்து சேர்ந்தது சாயங்கால வேளையில. அப்படி சாயங்கால வேளையில வந்து அவங்க கிளம்புறாங்க. அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி நாங்க வர்றதுக்கு 2 நாள் ஆகும்பா, நீங்க அது வரைக்கும் வீட்டை பத்திரமா பாத்துக்கிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. யாரு சொல்றாங்கன்னா, மாமா சொல்றாரு. அவங்க அத்தை வந்து மூஞ்சி கொடுத்து பேசக்கூட மாட்டாங்களாம். ரொம்பவே இந்த ஒரு கொடுமைக்காரி அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரியான ஒரு கேரக்டருங்க. அதனால என்ன நடந்துச்சு அப்படின்னா, மாமா மட்டும் சொல்லிக்கிட்டு, டே நாங்க போயிட்டு வர்றதுக்கு இவ்வளவு நாள் ஆகும், அதாவது 2 நாள் ஆகும், அது வரைக்கும் இந்த காசு செலவுக்கு வச்சுக்கிடுங்கடா, அதாவது சாப்பிட்றதுக்கு எதாவது வாங்கி போட்டு சாப்பிடுங்க, பொங்கி சாப்பிடுங்க, நல்லா படிங்கடா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க. அவங்க கிளம்பக்கூடிய நாள் வந்து ஒரு வெள்ளிக்கிழமைங்க. இவங்களும் வெள்ளிக்கிழமை சாயங்காலம் தான் வந்து சேர்ந்துருக்கிறாங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு இவங்களும் அவங்க மொட்டை மாடியில் இருக்கக்கூடிய அந்த ஓட்டு கட்டிடத்தை, அதாவது அவங்க ரூமை வந்து ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளேயும் போயிடுறாங்க. வீட்டுக்குள்ள போன உடனே இவங்களுக்கு ஒரு ஐடியா தோணுது. என்ன அப்படின்னா, இவங்க யாரு கையிலையும் மொபைல் கிடையாது. அதாவது நம்மளுடைய சபரி கையிலையும் சரி, சம்பத்து கையிலையும் மொபைலே கிடையாது. ஏன்னா மொபைல் வாங்கி கொடுக்கலாம் காசு கிடையாது. இவங்க மாமா மற்றும் அத்தைகிட்ட மட்டும்தாங்க மொபைல் இருக்குது. அது இல்லாம ஏதாவது கால் நமக்கு அர்ஜென்டா பேசணும் அப்படின்னா, இவங்க வீட்டுக்கு முன்னாடி, அதாவது கொஞ்சம் தள்ளின்னு சொல்லலாம், அந்த இடத்துல ஒரு ₹1 காயின் வச்சு இந்த வெளியே வச்சிருப்பாங்க. ஒரு மஞ்சள் பெட்டி மாதிரி இருக்கும். அப்படி ஒரு டெலிஃபோன் ஒன்று அங்கே இருக்குது. சரின்னு சொல்லிக்கிட்டு இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க சரி நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸுகளை கூப்பிடலாம், ஏன்னா இன்னைக்கு வந்து
அத்தையும் இல்லை மாமாவும் இல்லை, எப்படி ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் தான் வருவாங்க, அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் ஜாலியாக இருக்கலாம். ஏன்னா இவங்க ஃப்ரெண்ட்ஸு கையில் எல்லாம் மொபைல் இருக்குது, இவங்களுக்கு கேம் விளையாடுறது ரொம்பவே பிடிக்கும். அதனால அவங்கள இங்கே வர சொல்லலாம்டா. இந்த குரூப் ஸ்டடி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது வீட்டுக்குள்ளே இருந்து படிக்கிறது, அது சேர்ந்து இருந்து படிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு இதை வந்து நம்ம சொல்லிக்கலாம்டா அவங்கக்கிட்ட அப்படின்னு சொல்லி மற்ற நண்பர்களுக்கெல்லாம் இவங்க கால் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த ₹1 காயின்கள் தான் கால் பண்ணுறாங்க. அப்படி கால் பண்ணும்போது கிட்டத்தட்ட 3 பேர் வர்றதுக்கு சம்மதிச்சிடுறாங்க. சரிப்பா நீங்கள் வந்துருங்க அப்படின்னு சொன்னோன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சிக்கன் எடுத்துருக்குறாங்க. கிட்டத்தட்ட 2-3 கிலோ சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க சரக்கு அடிக்கக்கூடிய ஆட்கள் தான். அதாவது பீர் வந்து அவங்க அப்போ சரக்காட்டு குடிக்கக்கூடிய ஒரு டைம், அந்த பீரை வந்து கிட்டத்தட்ட 5 பீர் பாட்டிலும் வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க. இன்னைக்கு நைட்டு ஜாலியாக இருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க. ஆனால் நம்மளுடைய சபரி, சம்பத் 2 பேருக்கும் இந்த பழக்கம் கிடையாதுங்க. அதாவது சரக்கு அடிக்கக்கூடிய பழக்கம் கிடையாது. இதெல்லாம் ஏன்டா வாங்கிட்டு வந்தீங்க, பிரச்சனை ஏறப்போடா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்க நண்பர்கள்ட்ட சொல்றாங்க. ஆனா நண்பர்கள் வந்து அதை கேட்குற மாதிரி இல்லை. இதுதான் ஒரு சான்ஸ், அந்த சான்ஸ் வந்து ஏன் மிஸ் பண்றோம் அப்படிங்கிறது மாதிரி நினைச்சுக்கிட்டு அவங்களும் வாங்கிட்டு வந்துடுறாங்க. கிட்டத்தட்ட என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களும் வீட்டுக்குள்ளாடி இருந்து அந்த சரக்கு அடிக்கிறது, கறியெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க இல்லையா, அதை எல்லாம் சமைச்சு எடுத்துட்டு வந்து இவங்க சாப்பிட்றது எல்லாம் ரெடியாகி அப்படி சாப்பிட்டுட்டு எடுத்துக்கிட்டு அப்படி இருக்கவே பயங்கரமாட்டு மழை பெய்ய ஆரம்பிக்குதுங்க. அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, இடி மின்னல்னு சொல்லி பயங்கரமா மழை பெய்துகிட்டே இருக்குது. ஆனால் அங்கே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, மழை பெய்யுது, கிட்டத்தட்ட கொஞ்ச நேரத்தில் கரண்ட் எப்படி கட் ஆயிரும் அப்படின்னு சொல்லி தெரியும். அந்த மழை நிற்கிறது வரைக்கும் கரண்ட் வராது. அதனால இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மெழுகுத்திரியெல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வைக்கிறாங்க. அந்த மெழுகுவர்த்தியெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வைக்கிறாங்க. பற்ற வைக்கிறதுக்கு கனெக்ட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு தான் இருக்கவே கரெக்டாக அந்த மழை கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் அடித்த உடனே கரண்ட் கட் ஆயிடுது. இப்போ ஃபுல் இருட்டாக இருக்குது. அவங்க ஆல்ரெடி மெழுகுவர்த்தியை எடுத்து வச்சுருந்தவங்க பற்ற வச்சிடுறாங்க. சுற்றி இருந்து சீட்டுக்கட்டை விளையாட ஆரம்பிக்கிறாங்க. அதாவது இவங்க வீட்டுக்குள்ளாடி சீட்டுக்கட்டை கொண்டு வந்திருக்கிறாங்க பசங்க. அப்படி சீட்டுக்கட்டையும் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்துக்கு இவங்க என்ன அப்படின்னா, பயங்கரமாக அந்த ஹீட் வந்து, அதாவது மழை பெய்யும் போது வீட்டுக்குள்ளே இருக்க முடியாது, பயங்கரமாக ஹீட் ஆகும் இல்லையா, அந்த மாதிரி பயங்கரமாக ஹீட் ஆகுது. கதவை திறந்து போடுங்கடா, ஜிடிஜிடுன்னு வெளியே மழை பெய்துட்டு இருக்குது, உள்ள பயங்கர ஹீட்டாக இருக்குது, அந்த கதவை திறந்து போட்டிங்கன்னா கொஞ்சம் கூலிங்காக இருக்கும்டா அப்படிங்கிறது மாதிரி அந்த இடத்துல அங்கே இருக்கக்கூடிய பசங்களில் ஒருத்தர் சொல்கிறாருங்க. இதை கேட்டவுடனே நம்மளுடைய சபரி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சரிடா நானே போய் கதவை வந்து ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோன்னா, அதுக்கு சம்பத் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நீ உட்கார்றா, நீ தானே விளையாடிட்டு இருக்கிற, நான் அவுட்டாகி வெளியே தானே இருக்கிறேன், நான் போய் இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சம்பத் போய் கதவை ஓப்பன் பண்ணுறாருங்க. ஓப்பன் பண்ண சம்பத்துக்கு அந்த இடம் ஃபுல் இருட்டு, வீட்டுக்குள்ளெல்லாம் மெழுகுவர்த்தியில தான் அந்த வெளிச்சம் எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. அந்த நேரத்தில் ஒரு மின்னல் பளிச்சுன்னு அடிக்குதுங்க. அந்த மின்னல் அடிச்ச அடுத்த செகண்ட் ஒரு விஷயத்தை அவர் பார்க்குறாரு. வீட்டுக்கு முன்னாடி ஒரு சின்ன சிட் அவுட் மாதிரி இருக்கும், அதை சிட் அவுட் அப்படின்னு சொன்னால் பால்கனின்னு கூட சொல்லலாம். ஆனால் அதுக்கு வந்து கூரை கிடையாதுங்க. ஓப்பனில் இருக்கக்கூடிய மொட்டை மாடியில் இருக்கக்கூடிய ஸ்டேர் கேஸ் பக்கம் இறங்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய அந்த சின்ன பால்கனியில் ஒரு பெண் வந்து அப்படி நிற்கிறாங்க. அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய அத்தைங்க. அவங்க அத்தை வந்து போட்டுட்டு போன அந்த பட்டு சாரி, பச்சை கலரில் ஒரு பட்டு சாரி கட்டியிருந்தாங்களாம். அந்த சாரியில் அப்படி வந்து நிற்கிறாங்க. பார்த்ததும் சம்பத் அடிச்சு புரண்டு பின்னால் விழுந்துடுறாரு. ஏன் அப்படின்னா, அவங்க தான் கல்யாண வீட்டுக்கு போயிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 3-4 மணி நேரம் ஆகுது. அவங்க எப்படி பார்த்தாலுமே மதுரையெல்லாம் தாண்டி இருக்கணும். இப்போ எப்படி இங்கே வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயத்துல தாங்க அவர் பின்னால் வந்து விழுந்துருக்கிறாரு. அப்படி விழுந்த உடனே சபரி கேட்குறாரு, என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாருங்க. அங்கே அத்தை நிற்கிறாங்கடா, கதவை சாத்துடா, இங்கே பீர் பாட்டில்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு கத்துறாருங்க. ஆனால் அங்கே போய் பார்க்கும்போது, சபரி போய் பார்க்கும்போது அங்கே யாருமே இல்லைங்க. அப்போவும் மின்னல்லாம் அடிச்சுட்டு தான் இருக்குது, யாருமே இல்லை. ஆனால் மழை பயங்கரமாக பெய்துட்டு இருக்குங்க. என்ன செய்யணும்னே தெரியல. இங்கே யாருமே இல்லைடா, எதாவது கனவு கண்ட்ரிப்பியாக இருக்கு, நீ அதே எண்ணத்தில் இருக்கிறதுனால உன்னுடைய மனசு அந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறதா இருக்கும்டா அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த இடத்துல அவர் பெருசாக அதை எடுத்துக்கலைங்க. உடனே அந்த இடத்துல அவர் அந்த கதை வந்து ஓப்பன் பண்ணி தானே வச்சிருக்குது. சரி ஜிரிஜிருன்னு காற்று வருதுடா, எல்லாரும் இதில் உட்கார்ந்து இருப்போம். அதாவது அந்த மெழுகுத்திரி அணையாத அளவுக்கு சுற்றி உட்கார்ந்துருந்து சீட்டுக்கட்டை விளையாட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி விளையாடிக்கிட்டு இருக்கும்போது இனி ஒரு சம்பவம் நடக்குதுங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க அந்த வாசலுக்கு நேராக தான் உட்கார்ந்து இருக்கிறாங்க. மழை பயங்கரமாக கொட்டி தீர்த்துட்டு இருக்குது. இடி மின்னல் வெளிச்சம்னு பயங்கரமாக இருக்குது. அந்த இடையில பயங்கரமான ஒரு காற்றும் அடிக்குதுங்க. அந்த காற்று எங்களுடைய வீட்டுக்குள்ளாடி சரட்டுன்னு வரவே அங்கே வச்சிருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 5 மெழுகுவர்த்திகள் ஏற்றி வச்சிருக்கிறாங்க. இந்த 5 மெழுகுவர்த்திகளும் அந்த இடத்துல டப்புன்னு ஆஃப் ஆயிடுது. ஆஃப் ஆன டைமில் மின்னல் அப்படி டப்புன்னு விட்டுதுங்க. அப்படி வெட்டின டைமில் கரெக்டாக எல்லாருமே, இந்த 5 பேருமே
அந்த வாசலை தான் பார்க்குறாங்க. வாசலில் உண்மையிலே இப்போ ஒரு பொண்ணை பார்க்குறாங்க. ஆனால் அந்த பெண் வந்து வெள்ளை கலரில் சாரி கட்டியிருக்கிறாங்க. நம்ம சம்பத்து பார்த்தப்போ பச்சை கலரில் கட்டியிருந்தாங்க, அதுவும் பட்டு, அதுவும் அவங்க அத்தைய மாதிரியே இருந்துச்சு அப்படின்னு சொன்னார் இல்லையா. இப்போ அந்த இடத்துல பார்க்கும்போது வெள்ளை கலரில் ஒரு சாரி கட்டின பொண்ணு வெளியே நிற்கிதுங்க. அது மழையில் அப்படியே தொப்பு தொப்பாக நனைஞ்சு நிற்கிது. அந்த மின்னல் பளிச்சு பளிச்சுன்னு அடிக்கும்போது அந்த இடத்துல அந்த பெண் நிற்கிறது அப்படியே அப்பட்டமாக தெரியுதுங்க. இங்கே இருக்கக்கூடிய பசங்க கொஞ்சம் போதை, அதாவது கிட்டத்தட்ட 3 பீரை வந்து குடிச்சிருக்கிறாங்க. அந்த பீருடைய போதையில் அவங்க எந்திரிச்சு ஏதோ ஒரு பொண்ணு வந்திருக்குடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு வெளியே போவதுக்கு முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. அப்படி வெளியே போகும்போது மறுபடியும் அந்த மின்னல் பளிச்சுன்னு அடிக்கும்போது அந்த உருவத்துக்கு, அதாவது முகம் இருக்கு இல்லையா, கரு கரு கருன்னு இந்த நம்ம தார் டப்பாக்குள்ள முக்கிய எடுத்தா எப்படி இருக்கும் அப்படி இருக்குங்க. ஆனால் முடி மட்டும் இந்த நீளத்துக்கு இருக்குது. கை காலெல்லாம் வெள்ளையா இருக்குது. பார்த்துட்டு அரண்டுக்கு அந்த 3 பேரும் உள்ள விழுந்துடுறாங்க. டப்பு டப்புன்னு கதவை அடைக்கிறாங்க. கதவை அடைச்சிக்கிட்டு அவங்களுக்கு இருக்க முடியல. பயங்கரமான அந்த பயம் வந்து மனசுக்குள்ள ஊறி அவங்களால இருக்க முடியாம கஷ்டப்படுறாங்க. உள்ளே இருந்து அடிச்ச போதையெல்லாம் தெளிஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட அங்க ஏதோ ஒண்ணு இருக்குது, ஆனா அது உண்மையான மனுஷி கிடையாது அப்படிங்கிறத வந்து இவங்க உறுதி பண்ணிடுறாங்க. உறுதி பண்ண பிறகு என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கதவை திறக்கவே செய்யக்கூடாது, நம்ம உள்ளே இருப்போம், ஏதோ ஒண்ணு நம்மளை பின்தொடர்ந்து வந்திருக்குது அப்படிங்கறது மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு டைம் வேற போயிட்டே இருக்குது. பசங்க இருக்கக்கூடிய மிச்சம் இருக்கக்கூடிய அந்த பீரையும் எடுத்து அடிக்கிறாங்க. இப்போ சம்பத்து மற்றும் நம்மளுடைய சபரி 2 பேருமே இந்த இடத்துல குடிக்கல, மற்ற 3 பேர் மட்டும்தான் குடிக்கிறாங்க. ஆனாலும் குடிச்சாலும் அவங்களுக்கு அந்த பயம் போகவே இல்லைங்க. கிட்டத்தட்ட 4-5 பெட்ஷீட்டை எடுத்துட்டு வந்து அந்த இடத்துல மொத்தமா மூடிட்டு ஒரே இடத்துல கூட்டமா இருந்திருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு இந்த கரண்ட் வந்துட்டு போகும் இல்லையா, அந்த மாதிரி கரண்ட் வந்து பவர் ஆன் ஆகி அந்த அவங்க வீட்டில் போட்டுக்கூடிய லைட்லாம் பளிச்சுன்னு எரியுதுங்க. எப்பா கரண்ட் வந்துட்டா சாமி அப்படிங்கிறது மாதிரி இவங்க யோசிச்சுக்கிட்டு திரும்பி பார்க்கும்போது அந்த உருவம், அதாவது அந்த வெள்ளை சேலை கட்டின பெண் உருவம் மழை தண்ணீர் நனைய சொட்ட சொட்ட இவங்க பின்னாலேயே அப்படியே நடந்து போகுதுங்க. இவங்க பார்த்தேன்னா உண்டு ஓடி போய் டோரை திறக்கலான்னு நினைக்கிறாங்க. ஆனால் டோரை திறக்கும் போது இவங்களை யாரோ உள்ள பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கு. இந்த 5 பேருமே அந்த இடத்துல மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க. என்ன ஆயிட்டு அப்படின்னா, இவங்களுக்கு அந்த மூச்சு விட முடியாத அளவுக்கு ஏதோ பண்ணிடுச்சுங்க. அந்த இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. மறுநாள் காலையில விடியுதுங்க. காலையில் விடிஞ்சு பார்க்கும்போது இவங்க கூட இருந்த அந்த 3 ஃப்ரெண்ட்ஸும் அங்கே இல்லை. அவங்க 3 பேரும் இவங்களுக்கு முன்னாலே எந்திரிச்சு ஓடிட்டாங்க அந்த வீட்டில் இருந்து. இவங்க 2 பேரும் எந்திரிச்சு பார்க்குறாங்க. எந்திரிச்சு பார்க்கும்போது சனிக்கிழமை அன்னைக்கு காலையில் எந்திரிச்சு பார்க்குறாங்க. பார்த்தப்ப யாருமே இல்லை. ஐயோ நம்மளை நம்பி வந்தானுங்க, ஏதோ நடக்குது இந்த வீட்டுக்குள்ள, நம்ம ஒன்று பண்ணலாம், மாமாக்கும் அத்தைக்கும் கால் பண்ணி இதை சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. உடனே அந்த இடத்துல நம்மளுடைய சபரி என்ன சொல்றாருன்னா, நம்ம இதை தான் சொல்ல போனோம் அப்படின்னா ஏற்கனவே பத்திரகாளி மாதிரி ஆடுவாங்க அத்தை, சொல்லவே வேண்டாம், நம்மளை வீட்டை விட்டு விரட்டிடுவாங்க, அதனால மாமாவுக்கும் பயங்கர சங்கடம் ஆயிரும், அதனால இதை பற்றி சொல்ல வேண்டாம், அவங்க வந்த பிறகு நம்ம பேசிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் சமாதானப்படுத்தி வைக்கிறாரு. ஆனால் ஒரு சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க கோயம்புத்தூருக்கு கல்யாணத்துக்கு போனாங்க இல்லையா, அதாவது இவங்களுடைய மாமா மற்றும் அத்தை, அவங்க 2 பிள்ளைகளும் போனாங்க இல்லையா, இவங்க 4 பேருடைய வண்டியும் மதுரையில் வச்சு ஆக்சிடென்ட் ஆயிருக்குங்க. வச்ச அடியில் அந்த இடத்துல அந்த காரை ஓட்டின டிரைவர் வந்து இறந்து போயிருக்கிறாரு. இவங்களுக்குலாம் பலத்த காயம். இவங்க வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் இந்த சம்பவம் இவங்க யாருக்கும் தெரியாது. அங்கே இருக்கக்கூடிய மொபைலை வந்து நோண்டும் போது அவங்க எல்லாமே செக்யூரிட்டி லாக் போட்டு வச்சிருக்கிறாங்க. அதனால போலீஸுக்காரங்களுக்கு கூட இது யாருக்கு கால் பண்ணணுங்கிறது தெரியல. சரி யாராவது கால் பண்ணுவாங்க, கால் பண்ணாமல் இருக்க மாட்டாங்க இல்லையா அப்படின்னு சொல்லி அதுக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. இவங்க அன்னைக்கு நைட்டுங்க, சனிக்கிழமை அன்னைக்கு நைட்டு, எப்படி இன்னைக்கு நம்மளுடைய அத்தையும் மாமாவும் கிளம்பி காலையில் எப்படியும் வந்துருவாங்க, நம்ம வந்து பார்த்துக்கிட்டு போயிடலாம் அப்படிங்கிறது மாதிரி நினச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு நைட்டு பயங்கரமான பிரச்சனை அந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேர் மட்டும் தான் இருக்கிறாங்க. மற்ற நண்பர்களுக்கெல்லாம் கூப்பிட்டப்ப யாருமே வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இவங்க 2 பேரும் அந்த வீட்டில் தான் இருந்தாகணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன். அப்படி இருக்கும்போது இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, வீட்டை சுற்றி இந்த உப்பு கொட்டி வச்சா பேய் வராது அப்படி இப்படின்னு சொல்லி இவங்க நிறைய பேர்கிட்ட கேள்விப்பட்டு அந்த விஷயங்கள்லாம் அந்த வீட்டுடைய வாசல் எல்லாம் பண்ணி வச்சிருக்கிறாங்க. எலுமிச்சம்பழத்தை வச்சிருக்கிறாங்க, அது இதுன்னு எல்லாமே வச்சுக்கிட்டு இவங்களுடைய குலதெய்வமான சுடலை மாடசாமி தாங்க இவங்களுடைய குலதெய்வம். அவரை மனசார வேண்ட ஆரம்பிச்சிட்டாங்க 2 பேருமே. அதாவது சபரி மற்றும் சம்பத்து 2 பேருமே சாமியை வேண்டி வேண்டி இருக்கிறாங்க. இன்னைக்கு எந்த பிரச்சனையும் நமக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்கிறாங்க. ஆனால் சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஒரு 12 மணிக்கெல்லாம் நன்றாக தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. தூங்க ஆரம்பித்து கிட்டத்தட்ட மறுபடியும் நல்ல மழை பெய்ய ஆரம்பிக்குது.
ஏற்கனவே இந்த இடத்துல பவர் கட்டுங்க. அதாவது என்ன அப்படின்னா, அதுக்கு முந்தின நாள் மழை பெய்யுது, சில மரங்கள்லாம் சரிஞ்சு விழுந்து அவங்க ஏரியா பக்கம் இருக்கக்கூடிய இடம் எல்லாமே நிறைய இடங்கள்ல பவர் கட்டு, கரண்ட் வரவே இல்லை. அதனால ஒரு விஷயம் என்ன நடக்குது அப்படின்னா, இடையில வந்து இந்த கரண்டுகள் வந்துட்டு அப்படியே வந்துட்டு போகும். அந்த மாதிரிலாம் வந்துட்டு போயிட்டு இருந்திருக்குது. இப்படி அந்த இருட்டுல இவங்க மெழுகுவர்த்தியை ஏற்றி வச்சுட்டு தூங்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 12:30 1 மணி அளவில் அவங்களுடைய வீட்டு கதவு தன்னால திறந்திருக்கு. என்னடா இது கதவு திறந்திருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த குளிர்ச்சி காற்று அவங்க மேலே பட்டு இவங்க எந்திக்கிறாங்க. யாருடா இது கதவு திறந்தது அப்படின்னு சொல்லி மாறி மாறி 2 பேருமே சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. நீயாடா திறந்த, நாங்கள் திறக்கவே இல்லடா, தன்னால திறக்குதுடா அப்படிங்கிறது மாதிரி இவங்களுக்குள்ளாடி அந்த பேச்சுவார்த்தைகள் போக ஆரம்பிக்குது. சரி கதவை நீ போய் பூட்டு அப்படின்னு சொல்லி மாற்றி சொல்லிட்டே இருக்கிறாங்க. இப்போ இருட்டா இருக்குது, மழை பெய்துட்டு தான் இருக்குது, மின்னல் அடிச்சுட்டு இருக்குது. இந்த மின்னல் வெளிச்சம் அப்போ அடிக்கடி அதில் வந்துட்டு போகிறதெல்லாம் இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. சரி மெழுகுவர்த்தியை ஏற்றும் அப்படின்னு சொல்லி மெழுகுவர்த்தியை அப்படி பற்ற வைக்கிறாங்க. பற்ற வச்ச அடுத்த செகண்ட் ஒரு சம்பவத்தை பார்க்குறாங்க. இவங்க வீட்டுக்குள்ள மறுபடியும் அந்த வெள்ளை சேலை கட்டின பெண் வந்து ஈரம், அதாவது உடம்பு ஃபுல்லாக ஈரமாக தான் இருக்கிறாங்க, அப்படியே சுற்றி நடந்து வர்றாங்க. பார்த்ததும் வீட்டை விட்டு வெளியே ஓடலாம் அப்படின்னு நினச்சிருக்கிறாங்க. ஆனால் இப்போ ஒரு காற்று பயங்கரமாக அடித்து அந்த கதவு போய் லாக் ஆகுதுங்க. ஆனால் உள்பக்கமாட்டு எந்த தாளும் போடப்படலை. ஆனால் வெளிப்பக்கத்துலேருந்து, அதாவது யாரோ தாள் போட்டிருக்கிறாங்க, திறக்க முடியலை இவங்களால். இவங்க 2 பேருமே அந்த இடத்துல மண்டைக்கு பைத்தியம் பிடிச்சது மாதிரி ஆயிடுறாங்க. 2 பேரையும் மறுபடியும் மூச்சு திணறல் ஏற்படுத்தி மயக்க நிலைமைக்கு கொண்டு போயிருதுங்க அந்த பெண்ணுடைய ஆன்மா. அதன் பிறகு இவருக்கு என்ன செய்யணும், ஏது பண்ணணும் எதுவுமே தெரியல. இவங்க மயக்க நிலைமையில போயிட்டாங்க. கிட்டத்தட்ட மறுநாள் காலையில ஒரு சம்பவம் ஒன்று நடக்குதுங்க. அதாவது கரெக்டா காலையில 8 மணிக்கு இவங்க முடிக்கிறாங்க, ஞாயிற்றுக்கிழமை. சரி இப்பமாவது நம்மளுடைய அத்தை மாமாவுக்கு ஒரு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்லிடலாம் அப்படிங்கிறத மாதிரி நினைக்கிறாங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு காலையில போய் ஃபோனை எடுக்கிறாங்க. அதாவது அந்த 1 ரூபா காயின்ல இருந்தா மாமாவுக்கு கால் பண்றாங்க. இப்போ அங்க அட்டன் பண்றது போலீஸுக்காரங்க அட்டன் பண்றாங்க. ஒருத்தர் வீட்டை விட்டு வெளியே போன நீங்க யாரும் கால் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எங்க கையில மொபைல் கிடையாது, நான் 1 ரூபா காயின் வந்து பேசுறேன், நான் அவங்க மருமகன் தான், என்ன அவங்க எங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இந்த மாதிரி அவருக்கு ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தகவல் தெரியுதுங்க. தகவல் தெரிஞ்ச உடனே இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அக்கம் பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட எல்லாம் சொல்லிக்கிட்டு, அங்க இருக்கக்கூடியவங்கள்ட்ட இருந்து கொஞ்சம் எல்லாம் காசெல்லாம் வாங்கிக்கிட்டு அங்க இருந்து பஸ் ஏறி மதுரையில போய் இவங்க ஹாஸ்பிட்டல்ல பாக்குறாங்க. பார்க்கும்போது அவங்க மாமாவுடைய ஒரு கண் வந்து பயங்கரமா அடிபட்டு இருக்குது. ஒரு சைடு கண்ணு பயங்கரமா, அதாவது கண்ணே தெரியாத அளவுக்கு அடிபட்டு இருக்குது. அதன் பிறகு அத்தைக்கும் அடிபட்டு இருக்கு. சின்ன சின்ன அடிகள் தான், அந்த குழந்தைகளுக்குலாம் சின்ன சின்ன அடி தான். ஆனா அந்த வண்டியை ஓடின டிரைவர் வந்து ஸ்பாட்லேயே அவுட் ஆயிருக்கிறார். இந்த விஷயம் எல்லாத்தையும் அங்கே தெரிஞ்சுக்கிடுறாங்க. தெரிஞ்சுக்கிட்டு சரி கிட்டத்தட்ட என்னன்னா, இந்த விஷயங்கள சொல்ல முடியாது, இங்கே வீட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறத சொல்ல முடியாது. ஏன்னா அத்தை மட்டும்தான் லெவலாக இருக்கிறாங்க, மாமா சுய உணர்விலே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதனால அங்கேயே வெயிட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 7 நாட்கள் வந்து ஹாஸ்பிட்டல், அதாவது மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டலில் அவருக்கு சிகிச்சை எல்லாம் கிளியர் பண்ணி அதன் பிறகு தாங்க வீட்டுக்கு அனுப்புகிறாங்க. இவங்களும் வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வரும்போது இவங்களுடைய கை காலெல்லாம் நடுக்க ஆரம்பிச்சிருது. ஏன்னா எங்கள் அத்தை வந்து அப்படிப்பட்ட ஒரு ஆள் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா. அவங்க வந்த உடனே தன்னுடைய வீட்டு கதவை கூட திறக்கிறீங்க. வேகமாக மொட்டை மாடியில் போய் அவங்க வீட்டை தான் திறந்து முதல்ல பார்த்துருக்காங்க. அங்கே பார்க்கும்போது ஆல்ரெடி இந்த பசங்க குடிச்சிட்டு போட்டு போன பீர் பாட்டில் இருந்து சில சாதனங்கள்லாம் அங்கங்கேயா இருக்குது. இதையெல்லாம் பார்த்துட்டு பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க அத்தை. என்னடா நீங்கள் குடிக்கலாம் ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அத்தை. அது நாங்கள் இல்லை, வேற பசங்க வந்தாங்கன்னு சொல்லி இவங்க வாயை எடுத்தா உடனே அதுக்கும் திட்டு தாங்க விடும். எதுவுமே சொல்ல முடியாத ஒரு கண்டிஷன். அதன் பிறகு அவங்க மாமாவை வீட்டுக்குள்ளே ஏற்றி கொண்டு படுக்கலாம் வைக்கிறாங்க. ஆனால் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம அத்தை கிட்ட இல்லை மாமா கிட்ட இதை சொன்னோம் அப்படின்னா அவங்க வந்து வேற ஏதாவது பேசிடுவாங்க. அதனால நாளைக்கோ இல்லை நாளானைக்கோ நம்ம சொல்லிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இவங்களும் அவங்களுடைய அந்த மேலே இருக்கக்கூடிய மாடி வீட்டில் போய் அவங்களும் தங்க ஆரம்பிச்சாங்க. ஆனால் அன்னைக்கு சபரி மற்றும் சம்பத் வந்து 2 பேருமே சந்தோஷமாக தூங்கிடுறாங்க. என்ன அப்படின்னா, அவங்களுக்கு அவ்வளோ டயர்டாக இருந்திருக்கிறாங்க. போய் படுத்ததுமே தூங்கிடுறாங்க, சாப்பிட கூட செய்யலைங்க. மறுநாள் காலையில் விடியுது. வீட்டுக்கு கீழே இருந்தாங்க அத்தை வந்து ஏதோ புலம்பி திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. யாரை திட்டுறாங்க, எதுக்கு திட்டுறாங்க எதுவுமே இவங்களுக்கு தெரியல. கீழே இறங்கி வர்றாங்க. நம்மளுடைய பசங்க 2 பேருமே கீழே வந்து பார்க்கும்போது பயங்கரமாக நம்மளுடைய சம்பத்தையும் சபரியும் கட்டி பிடிச்சிட்டு அழ ஆரம்பிச்சிட்டாங்க அத்தை. என்னத்தை ஏன் என்னாச்சு மாமாவுக்கு என்னாச்சு? மாமாலாம் நல்லா தாண்டா இருக்காரு, இங்கே வேற ஒரு பிரச்சனைடா அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது, நள்ளிரவு, அதாவது அன்னைக்கு நைட்டு இவங்க தூங்கிட்டாங்க இல்லையா, அன்னைக்கு நைட்டு இந்த வீட்டுக்கு உள்ளாடி ஒரு பெண் நனைந்த கோலத்தில், அதாவது வெள்ளை சாரி கட்டின ஒரு பெண் வந்து நனைந்த கோலத்தில் வீட்டுக்குள்ள அங்கேயும் இங்கேயும் உலாவிட்டே இருந்திருக்காங்க. இந்த அத்தை பார்த்துருக்குறாங்க, பசங்க பார்த்துருக்குறாங்க. பார்த்து அலறி கத்தி
பயங்கரமா கூச்சல் போட்டுருக்குறாங்க. மாமாவாத சரியா எந்திரிச்சு நிக்க கூட முடியாது, கால்ல எல்லாம் அடிபட்டு இருக்குது. மாமாவோட ரூமை வந்து பூட்டி வச்சுட்டாங்க. அங்கதான் அந்த பசங்க எல்லாருமே போய் படுக்கவே ஆரம்பிச்சிருக்காங்க. மாமா கேட்டிருக்கிறாரு, என்னாச்சு, ஏன் இந்த மாதிரி எல்லாரும் வந்து ஒரே இடத்துல படுக்கிறீங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒண்ணுமே சொல்லலையாங்க. ஆனா காலையில விடிஞ்சது எந்திரிச்சு வெளியில வந்து உட்கார்ந்தவங்க தான் அவங்க அத்தை. உட்கார்ந்து இருந்து இந்த மாதிரி புலம்பிட்டு இருந்தாங்க. இவங்கள பார்த்து விஷயத்த சொன்னோன்னே அந்த இடத்துல தான் நம்மளுடைய சபரி மற்றும் சம்பத் அவங்களுக்கு இவங்க போன பிறகு என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த அப்படியே அச்சு பேசுறாம சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இது எங்க இருந்து வந்திருக்கு, எப்படி வந்திருக்குன்னு எங்களுக்கு தெரியலடா, நாங்க இப்பதானடா வர்றோம், நீங்க என்னடா பண்ணி தொலைச்சிங்கன்னு சொல்லிட்டு இவங்கள தாங்க அப்பவும் திட்டுறாங்க. அப்ப இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி நாங்க மூணாறு போயிருந்தப்ப எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு. அங்க இருக்கக்கூடிய ஒரு கிறிஸ்டியன் நபர் வந்து இந்த மாதிரி எனக்கு ஒரு ஜெபம் பண்ணி அதை மாத்தி விட்டாரு. ஆனா மறுபடி இங்க என்னது வந்திருக்கு அப்படிங்கறதான் தெரியல, ஒருவேளை அதுதான் எங்களை தொடர்ந்து இங்க வந்துருச்சோ அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்கிறாரு. சரி, இதை இப்படி விட்டா சரியாகாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்களுடைய, அதாவது அவங்க அத்தை இருக்கிறாங்களே, அவங்க குடும்பத்துல இருந்து நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்களுடைய உடன்பிறப்புகள் நிறைய இருக்கிறாங்க. அந்த உடன்பிறப்புல ஒரு உடன்பிறப்புக்கு இவங்க கால் பண்றாங்க. கால் பண்ணி விஷயத்த சொல்றாங்க, இந்த மாதிரி ஆயிடுச்சு, வீட்டுக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்குது, ஏதாவது மாந்திரிகர் இல்லைன்னா ஏதாவது பூசாரி இருந்தா கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொன்னோன்னே அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, கன்னியாகுமரி மாவட்டம், எங்க மாவட்டம் பக்கம் இல்லையா, அதனால பக்கத்துல அந்த கன்னியாகுமரி மாவட்டத்துக்குள்ள வந்து ஒரு நபரை கூட்டிட்டு போறாங்க. அவருக்கு கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சவர். அவரை கூட்டிட்டு போய் அந்த இடத்துல சில பூஜை புனஸ்காரங்கள்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பூஜை புனஸ்காரம் பண்ண ஆரம்பிச்ச உடனே முதல் விஷயம் என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சம்பத் இருக்கிறார் இல்லையா, அவரு பார்த்துட்டு அப்படியே ஒதுங்கி நடுங்கிட்டே இருக்கிறாரு. திடீர்னு அவருடைய உடம்பு வந்து அவருடைய கண்ட்ரோலை இழந்து அந்த இடத்துல பயங்கரமா ஆட ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே ஆட ஆரம்பிச்ச உடனே இங்க வான்னு சொல்லி அந்த பூசாரி, அதாவது அந்த மாந்திரிகர் வந்து பிடிச்சி உட்கார வைக்கிறார். உட்கார வச்சு, யார் நீ, எங்க இருந்து வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதனுடைய பேரை வந்து அது சொல்லுதுங்க. அதாவது ஒரு பெண்ணுடைய பேர் சொல்லுது. நான் எங்கேருந்து வந்திருக்கேன்னு தெரியுமா, கிட்டத்தட்ட நான் வந்து எவ்வளோ நாள் ஆச்சு தெரியுமா, அப்படி இப்படின்னு சொல்லுது. யாருக்குமே ஒன்றுமே புரியலை. இன்னும் போய் தான் ஒரு 2 நாள் தானே ஆச்சுது, அதாவது அங்கே போயிட்டு வந்து ஒரு 2 நாள் தான் ஆகுது. அப்படி பார்த்தா இது என்ன இவ்வளோ நாள் அவ்வளோ நாளுங்கிற மாதிரி பேசுது. எத்தனை நாள் ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது கிட்டத்தட்ட 2 வருடம் ஆயிடுது. 2 வருஷம் ஆகுதா, அது எப்படி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. சரி, நீ எங்கேருந்து வந்திருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, திருநெல்வேலியில் இவங்க படிச்சுட்டு இருக்கிறாங்க இல்லையா காலேஜ், அந்த காலேஜில் இறந்து போன ஒரு பெண்ணுடைய ஆன்மா தான் இப்போ இவரை பிடிச்சிருக்குங்க. அது ஒரு மோகினி பிசாசாட்டு மாறி இருக்கு அப்படிங்கிற விஷயத்த வந்து அந்த இடத்துல அந்த மாந்திரிகர் சொல்றாரு. என்ன அப்படிங்கிறத இப்போ தெளிவுபடுத்துறாங்க. என்ன அப்படின்னா, அந்த பெண்ணுகிட்ட கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது சம்பத்துடைய உடல்ல இருக்கக்கூடிய அந்த பெண் ஆன்மா கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறாங்க, எதற்காக நீ வந்திருக்க, என்ன விஷயம், எதனால இந்த பையனை பிடிச்சிருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தாங்க அந்த பெண் அந்த காலேஜில் வந்து ஒரு இந்த மெடிசன் டிபார்ட்மெண்ட்னு சொல்லுவாங்க, அதாவது கெமிக்கல்லாம் வச்சு இது பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட்ல படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு பொண்ணுங்க. அந்த பொண்ணு வந்து கிராமத்தை சேர்ந்த, திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தை சேர்ந்த பொண்ணு. அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மரத்தோட பேசுறது, செடியோட பேசுறது, இதெல்லாம் வந்து அந்த பொண்ணுடைய ஒரு ஹேபிட். அதே மாதிரி அந்த காலேஜில் 3rd இயர் முடிச்ச ஒரு பையங்க, அவன் வந்து அரியர் எக்ஸாம் எழுதுறதுக்காக அடிக்கடி வந்துட்டு போகக்கூடிய ஒரு பையன். அந்த பையனும் இதே வேலையை அங்கே பார்த்துருக்கலாம். என்ன அப்படின்னா, இந்த மரத்துக்கிட்ட பேசுறது, செடிகிட்ட பேசுறது, இந்த மாதிரிலாம் பார்த்தோன்னு நம்மளை போல ஒரு பையன் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அந்த பையன்கிட்ட பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்படி பேசி பேசி அவங்களுக்குள்ள ஒரு பெரிய பழக்கம் ஏற்பட்டு இருக்குது. அப்படி பழகிட்டு இருந்த அந்த நபர் வந்து திடீர்னு காணாம போயிடுறாரு. என்னடா இவன் இப்படி காணாம போயிட்டான்னு சொல்லி இந்த பொண்ணு பயங்கரமா, அதாவது லவ் பண்ணியிருக்காங்க போல இருக்கு, பயங்கரமா திங்க் பண்ணி அழவே ஆரம்பிச்சிருச்சு ரூம்ல எல்லாம் இருந்து. ஆனா ஒரு நாள் இது மாறிடும் அப்படின்னு நினைச்ச மற்ற நபர்கள் போய் விட்டுறாங்க. ஆனா இந்த பொண்ணு அந்த பையனையும் நினைச்சு ரொம்பவே உருக ஆரம்பிச்சிருக்கு. சரி, அவனுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரிஞ்சுவிட முடியாம ஒரு கஷ்டத்துல இருக்கும்போது அந்த பையனுடைய ஊர்ல சேர்ந்த இன்னொரு பையன் அந்த இடத்துக்கு, அதாவது அந்த காலேஜுக்கு வர்றான். அவன் புதுசா தான் வந்து சேர்ந்திருக்கிறான். அந்த பையனுக்கிட்ட அவரை பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த பெண். இவங்க விசாரிக்க ஆரம்பிச்சப்போ அவருக்கு ஒரு சம்பவம் நல்லாவே தெளிவா தெரிஞ்சிருது. என்ன அப்படின்னா, இவர் இந்த ஆளை தான் விசாரிக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அவரு என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, அவர் 3rd இயர் முடிச்சிட்டாரு, அரியர் எக்ஸாம்லாம் கிளியர் பண்ணி அவர் பட்டமும் வாங்கியிருக்கிறாரு. அப்படி வாங்கினவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய சொந்த மாமனாருடைய மகளை வந்து நிச்சயதார்த்தம் பண்ணி, கல்யாணம் மட்டும் பண்ணல, நிச்சயதார்த்தம் பண்ணிக்கிட்டு சொந்த மாமனார் கூடவே வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிட்டாருங்க. அதாவது வந்த உடனே கல்யாணம் அப்படிங்கிற அளவுக்கு அங்கே அதெல்லாம் நடந்தது. இதெல்லாம் கேட்டோன்னே இந்த பொண்ணுக்கு வந்து அது மறுபடியும் பயங்கரமாக ஃபீல் ஆகி பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிருக்குது. ஒரு நாள் என்ன பண்ணிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கெமிக்கல்லாம் வந்து அங்கே ரிசர்ச் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இடத்துல தான் இந்த பொண்ணுக்கு படிப்பே இருக்குது. அப்படி ஏதோ கெமிக்கலை எடுத்துகிட்டு வந்து அந்த காலேஜ் ஹாஸ்டலில் வச்சு அதை குடிச்சிருதுங்க. குடிச்சு வயறு பொத்து கிட்டத்தட்ட 1/2 மணி நேரத்தில் அந்த பெண் இறந்தும் போயிருக்கிறாங்க. அப்படி இறந்து போன அந்த பெண்ணுடைய ஆன்மா அதே காலேஜில் வெயிட் பண்ணி காவல் இருக்குது. யாருக்காக அப்படின்னா,
அந்த நபருக்காக, அந்த வெளிநாட்டுக்கு போன அந்த காதலனுக்காக அந்த இடத்துல காவல் இருந்திருக்கு. அப்படி காவல் இருந்த இடத்துல நம்மளுடைய சம்பத் மற்றும் சபரி 2 பேரும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. ஆனா 2 பேருக்கும் ஒரே ஒரு டிஃபரன்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சபரி கீழே விழுந்ததில் அவருடைய நெத்தியில வந்து ஒரு வெட்டுத்தழும்பு ஒன்று இருக்குதுங்க. அந்த வெட்டுத்தழும்பு இருக்கிறதுனால சபரி யாரு, நம்மளுடைய சம்பத் யாரு அப்படிங்கிறது தெளிவாக தெரியும். ஆனால் சம்பத் பார்க்கறதுக்கு அசல் அந்த காதலனை பார்த்தா எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இருந்திருக்கிறார். அதனால சம்பத்தை வந்து இது பின்தொடர ஆரம்பிச்சிருக்கு. அப்படியே பின்தொடர்ந்து இவருடைய கேரக்டர்லாம் பிடிச்சிருக்குது. ஏன்னா இவங்க தண்ணி அடிக்க மாட்டாங்க, எந்த ஒரு கெட்ட பழக்கமும் கிடையாது, நீட்டாக இருக்கக்கூடிய பசங்க அப்படின்னு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த டைம்லேயே பிடிச்சிருக்குது. ஆனால் இவரை வந்து எந்த விஷயத்துலையும் தாக்காமல் அப்படியே அவர் கூடவே இருந்துகிட்டே இருந்திருக்குது. இது எப்போ தாக்க ஆரம்பிச்சிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் எந்த கோயிலுக்கும் போக மாட்டார். யார் அப்படின்னா சபரியும் சம்பத்தும். ஏன் அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அவங்க அப்பா அம்மாவை வந்து சின்ன வயசுலேயே ஆண்டவன் எடுத்து தன்னை அனாதையாக்கி இந்த மாதிரி ஒரு பத்திரகாளி மாதிரியான ஒரு அத்தை கிட்ட மாட்டி வச்சிருக்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரி அந்த தெய்வங்களை உங்களுக்கு பிடிக்காது. ஆனால் சுடலை சாமியை நல்லா வணங்குவாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு இந்த நைட்டு நேரம் தான் அந்த சுடலை சாமியோடைய பவர் என்ன அப்படிங்கிறது மட்டும் அவங்க தெரிஞ்சு வச்சிருக்காங்க போல இருக்கு. அதனால சுடலையை மட்டும் நல்லா வணங்குவாங்க, மனசுக்குள்ளாடி மட்டும். வெளியில கோயிலெலாம் போய் வணங்குறதெல்லாம் கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு கண்டிஷன்ல இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, சிவன் கோயிலுக்கு போனாங்க இல்லையா, மூணாறு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு சிவன் கோயிலுக்கு போயிருக்கிறாங்க. அப்படி அந்த சிவன் கோயிலுக்கு அதாவது அந்த கோயிலுக்குள்ள என்ட்ரு ஆகும்போது இந்த ஆன்மா வெளியே தான் நின்றுது. இந்த மோகினி பிசாசான இந்த ஆன்மா வெளியே நின்றுருக்குது. அவர் உள்ள போயிட்டு வரும்போது அவருக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெண்ணுடைய ஆன்மா அப்படியே மறுபடியும் ஏறி உட்கார்ந்துருச்சு. ஆனால் உட்கார்ந்த பிறகு அதால் இருக்க முடியல. ஏன்னா அந்த கோவிலில் உள்ள எதிர்மறையான சக்தி கிடைச்ச உடனே இந்த உடம்புக்குள்ள ஒரு தேஜஸ் ஏற்படும் இல்லையா, அது கிடைச்ச உடனே இதுக்கு உடம்புக்குள்ள போக முடியல. அதனால பின்தொடர்ந்து மறுபடியும் இவங்க வீட்டுக்கே வந்துருச்சு. இப்போ டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிடுச்சு. அப்ப என்ன பண்றது, அந்த மோகினி பிசாசால இந்த பையனுடைய உடம்புல, சம்பத்துடைய உடம்புக்குள்ள போக முடியல அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக இவங்களை தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சிருது. அப்படிதான் அந்த ஆன்மா வந்து இப்போ, அதாவது அந்த மோகினி பிசாசு வந்து இப்போ அந்த மாந்திரிகர் கையில மாட்டிடுங்க. சரி, நீ இங்கிருந்து போறதுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த இடத்துல அது என்ன தெரியுமா சொல்லுது, எனக்கு கோழியை கொண்டு வா, கொக்கை கொண்டு வா, அதை கொண்டு வா, இதை கொண்டு வா, எனக்கு அதை படையல் போடு, இதை படையல் போடு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய லிஸ்டே போடுதுங்க. ஆனா அந்த இடத்துல அந்த மாந்திரிகர் ஒரு தேங்காவை வச்சு அந்த மோகினி பிசாசு அந்த தேங்காயில அடைக்கிறாருங்க. அடைச்சிக்கிட்டு அவர் என்ன சொல்லிட்டு போறாரு அப்படின்னா, 21 நாட்கள் பக்கத்துல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கோவில், சிவன் கோயில், முருகன் கோவில், இந்த மாதிரி இருக்கக்கூடிய பெரிய தெய்வங்கள், நாராயணர் இந்த மாதிரிலாம் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி கோயில்களுக்கு 21 நாள் தொடுத்து காலையில போயிட்டு நீ காலேஜுக்கு போப்பா, அல்லாம நீ போகாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு. ஆனா இவங்களுக்கு தான் கோயில் போற பழக்கமே கிடையாது. அந்த ஒரு தடவை போனேதான். இருந்தாலும் சபரி அந்த இடத்துல பயங்கரமா எச்சரிக்கை பண்றாரு. யார, நம்மளுடைய சம்பத்தை. கண்டிப்பா நம்ம அந்த மாந்திரிகர் சொன்ன மாதிரி கோயிலுக்கு போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்க கரெக்டா அந்த 21 நாள் கோயிலுக்கு போயிருக்கிறாங்க. அந்த மோகினி பிசாசை அங்கிருந்து எடுத்துட்டும் போயிடுறாரு அவரு. அதன் பிறகு இவங்களுடைய லைஃப்ல வந்து நிறைய மாற்றங்கள் ஏற்படுது. என்ன அப்படின்னா, இதுவரைக்கும் தன்னை கட்டிப்பிடிச்சி தூரத்துல கூட எட்டி பார்க்காத அந்த அத்தை இருக்கிறாங்க இல்லையா, அவங்க கட்டிப்பிடிச்சி அழுதாங்க இல்லையா, இந்த விஷயத்துல நினைச்சு அத்தை இப்போ கொஞ்சம் மனசு மாறி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கும் கொஞ்சம் மனசுக்குள்ளாடி ஒரு சின்ன தெம்பு இருக்குது. ஏன்னா மாமா அடிபட்டு போய் உட்கார்ந்து இருக்கிறாரு, அவருக்கு கிட்டத்தட்ட 6 மாசம் வேலை செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் தான், வீட்டை ரன் பண்ணணும், அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா. இந்த டைம்ல வந்து நம்மளுடைய சபரி மற்றும் சம்பத் இருக்கிறாங்க இல்லையா, 2 பேருமே கிடைக்கக்கூடிய கூலி வேலைகள்லாம் செய்து அந்த காசை கொண்டு வந்து அத்தைகிட்ட கொடுத்துருக்குறாங்க. இதனால அத்தைக்கு வந்து பயங்கரமான ஒரு சந்தோஷம். நம்ம பெத்த பிள்ளைகள் கூட இந்த மாதிரி செய்யலையே, அவங்க இது செய்யறாங்களே அப்படின்னு சொல்லி அந்த டைம்ல அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, அவங்க 2 பேரையும் அதுக்கு பிறகுதாங்க அரவணைச்சிருக்காங்க. அதன் பிறகு அவங்களுக்கான படிப்பு செலவு எல்லாமே பார்த்துருக்குறாங்க. அந்த காலேஜை விட்டு வேற காலேஜ் மாத்திட்டாங்க. அதன் பிறகு அவங்க நல்லா படிச்சு அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவங்க 2 பேருமே வெளிநாட்டுல செட்டில் ஆட்டு வேலை பார்த்து நல்லா இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தாங்க. இந்த சம்பவத்தை நமக்கு சபரி மற்றும் சம்பத் 2 பேரும் சேர்ந்தே தான் அனுப்பியிருந்தாங்க. அவங்களுடைய கூட்டு முயற்சியான சம்பவம் தான் இது. அப்படி இந்த சம்பவம் அவங்களுக்கு நடந்து முடிஞ்சுதுங்க. இந்த சம்பவத்தை அனுப்பி தந்த நம்மளுடைய சபரி சம்பத் 2 பேருக்கும் என்னுடைய பெரிய நன்றிகளை நான் சொல்லிடுறேன். இந்த சம்பவம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. இந்த சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு தெரியக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் இந்த சம்பவத்தை ஷேர் பண்ணி விட்டுருங்க. அது மட்டும் இல்ல, இந்த சம்பவத்துக்கு மறக்காம ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. இன்னொரு விஷயம் இருக்குது, அதாவது புதுசா வரக்கூடிய நண்பர்கள் அனைவருமே நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் ஐக்கானை தட்டிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நாகர்கோவில் நாகராஜன். நன்றி நண்பர்களே.